அன்றே சீடர்களில் இருவர் எம்மாவு என்னும் ஊருக்குச் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறித்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு தாமே அவர்கள் அருகில் வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அடையாளம் காண முடியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, நடந்து கொண்டே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் செய்திகள் என்ன என்று கேட்டார். அவர்கள் சோகத்தோடு நின்றார்கள். பின்னர் அவர் மோசே மற்றும் இறைவாக்கினர்கள் தொடங்கி மறைநூல்கள் அனைத்திலும் தம்மை பற்றியுள்ளவற்றை அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கியபோது அவர் தொடர்ந்து செல்வது போல் காட்டவே, அவர்கள் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று என்று அவரை வற்புறுத்தித் தங்களோடு தங்கச் செய்தார்கள். அவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளைப் போற்றி தபிக அதை பிட்டு அவர்களுக்குக் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவரோ அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டார். உடனே அவர்கள் வழியில், அவர் நம்மோடு பேசி மறைநூல்களை விளக்கியபோது நம் உள்ளம் எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்குத் திரும்பிச் சென்று, ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அறிவித்தார்கள்.